தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குங்க நிறைய நடிகைகள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட நடிப்பு திறமையால் தமிழ் சினிமாவில் நிறைய தடங்கள் பதிச்சிருக்காங்க. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நடிகையர் திலகம் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினதே இல்லை. அப்படி ஒரு பட்டத்தை ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எப்பேற்பட்ட நடிப்பு திறமைக்கு சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்கின, அதாவது நடிகையர் திலகம் அப்படிங்கிற பேரை எடுத்த சாவித்திரி அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பயோடேட்டா. சாவித்திரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் குண்டூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் தாங்க பிறந்தாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, நம்ம வந்து ப்ராப்பராக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாடக குழுவில் ஜாயின் பண்ணி நிறைய நாடகங்களில் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நடிக்கிற திறமை இருக்குது இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அதிகமானது இந்த நாடகத்தில் நடிச்சுட்டாங்க. ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான நாலேஜ் ஒன்று வரும் இல்லையா, அந்த மாதிரி நடிப்பை அவங்க ப்ராப்பராக கற்றுக்கிட்டது இந்த நாடகங்களில் நடிச்சு தான். என்னதான் நாடகங்களில் நடித்தாலுமே ஒருத்தங்களுக்கு வந்து இந்த சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்கும் இல்லையா, இவங்களுக்கும் அந்த ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. எப்போ சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று வருது. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, எல்வி பிரசாத் இருக்கார் இல்லையா, அவர் தெலுங்கு படமான சம்சாரம் அப்படிங்கிற படத்தில் வந்து நம்ம சாவித்திரியை நடிக்க வைக்கிறாங்க. அப்படி தான் இவங்க பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. சாவித்திரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடிக்க வந்தது தமிழ்னு சில பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இல்லை, தெலுங்கு படமான சம்சாரம் அப்படிங்கிற படத்தில் தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் ஆனாங்க. அந்த படமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். உடனே பார்த்தீங்கன்னா எல்வி பிரசாத் அவருடைய அடுத்த படமே பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்குன்னு 2 மொழியிலையுமே எடுக்கிறாரு. அந்த படம் என்னென்னா கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற படம். அந்த படத்துலையுமே இவங்க வந்து நடிக்கிறாங்க. ஸோ அதன் மூலியமாக தான் தமிழ்லையுமே இவங்க வந்து அறிமுகமாகறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு நடித்த படம் என்ன அப்படின்னா சம்சாரம் அப்படிங்கிற படம், அது வந்து தெலுங்கு படம். ஃபஸ்ட்டு தமிழில் நடித்த படம் என்ன அப்படின்னா இந்த கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற படம் தான். ரெண்டுமே எல்வி பிரசாத்தோடைய டைரக்ஷனில். என்னதான் தமிழில் அந்த ஒரு படம் பண்ணாலுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு படங்களில் தாங்க வாய்ப்பு வருது. நிறைய தெலுங்கு படங்கள் தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா தேவதாஸ் அப்படிங்கிற தமிழ் படம் பண்ணுறாங்க. ஆனாலுமே அது தமிழ் படம் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் எடுக்கப்பட்ட படம் தான். ஸோ இப்படி தமிழில் படம் பண்ணாலுமே அதிகமாக தெலுங்கு படத்தில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நம்ம எல்வி பிரசாத் இருக்கார் இல்லையா, திரும்பவும் ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாரு. மிஸ்ஸி அம்மா அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. லிட்டராக அந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் முக்கியமாக இவங்களோட ரோல் வந்து கவனிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, சாவித்திரின்னு ஒருத்தங்க நல்லா நடிச்சிட்டு வராங்க இந்த படத்தில், அதாவது மிஸ்ஸி அம்மா அப்படிங்கிற படத்தில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் பெருசாக பேசப்பட்டது. சாவித்திரி அம்மாவோட சினிமா பயணத்தில் 1960 வந்து யாராலுமே மறக்க முடியாதுங்க. லிட்டரலாக இப்போ இருக்கவங்க கூட அந்த ஒரு வருஷத்தை மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரியும். பீம் சிங் சார் அவரோட டைரக்ஷனில் சிவாஜி, ஜெமினி கணேசன், நம்ம சாவித்திரி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்த பாசமலர் அப்படிங்கிற படம். அந்த படம் அந்த சமயத்தில் எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த அண்ணன் தங்கியாக அவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. யாருன்னா நம்ம சிவாஜி, சாவித்திரி அம்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கி ரோல் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஜெமினி கணேசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவராக நடிச்சிருப்பார். அந்த படமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போவுமே அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு ஒரு உதாரணம் காட்டணும் அப்படின்னா எல்லாருமே தன்னோட வாயிலேருந்து சொல்கிற வார்த்தை என்னென்னா பாசமலர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம் தான் அந்த பாசமலர் அப்படிங்கிற படம். அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருப்பார்? நம்ம பீம் சிங் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு கேரக்டரில் லிட்டரலாக நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது, வாழ்ந்திருப்பாங்க நம்ம ஜெமினி கணேசன், அப்புறம் சிவாஜி சார், அது மட்டும் இல்லாமல் நம்ம சாவித்திரி அம்மா. ஸோ அவங்களோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாகவே அமைஞ்சது இந்த பாசமலர் அப்படிங்கிற படம். லிட்டரலாங்க இந்த பாசமலர் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜி சாரும் சாவித்திரி மேமும் தொடர்ந்து இந்த காதல் படத்தில் நடிக்கிறது, கணவன் மனைவியாக நடிக்கிறது, இதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு 1-2 படம் தான் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது இந்த பாசமலர் படம் தான். அப்படி ஒரு படத்தில் உங்கள் 2 பேரையும் நாங்கள் வந்து அண்ணன் தங்கச்சியாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு காதலர்களாக பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே அடுத்தடுத்து அவங்க காதலர்களாக நடித்த படத்தை வந்து பெருசாக வரவேற்பு கொடுக்கல. அதனாலே ஓகே, இனிமேல் நம்ம வந்து ஜாயின் பண்ணி நடிக்க வேணாம், அதாவது ஜோடி சேர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே படங்களை நடித்தாலுமே கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் நடிக்கல. இவங்க சாவித்திரி மேம் இருக்காங்களே, இவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சார், ஜெமினி கணேசன் சார், இவங்க 2 பேர் கூட தான் அதிகமாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சிவாஜி சார் கூட அதிக படங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சமயத்தில் ரசிகர்களால் சிவாஜி சாருக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட்டதோ அதுக்கு ஈக்குவலாக சாவித்திரி மேமுக்குமே கொடுக்கப்பட்டது. இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நவராத்திரி அப்படிங்கிற படம். அந்த நவராத்திரி அப்படிங்கிற படத்தில் நம்ம சிவாஜி சார் 9 கெட்டப்பில் நடிச்சிருப்பாங்க. அந்த 9 கெட்டப்பில் நம்ம சிவாஜி சார் நடிச்சிருந்தாலுமே அதுக்கு ஈக்குவலாக இவங்க ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா சாவித்திரி அப்படிங்கிறவங்க ஒரு நடிப்பு திறமையை கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு படத்தில். அந்த ஒரு படமே போதும் நம்ம சிவாஜி சார் எந்த அளவுக்கு மக்கள் மனசில் நின்னாங்களோ நவராத்திரி அப்படிங்கிற படம் மூலிமா, அந்த அளவுக்கு நம்ம சாவித்திரி மேம் அவங்களுடைய நடிப்புமே அந்த படத்தில் பேசப்பட்டது. அந்த ஒரு விஷயத்தாலேயே ரசிகர்கள் எல்லாமே ஓகே, சிவாஜி சாருக்கு என்ன மாதிரியான ரெஸ்பெக்ட் கொடுத்தோமோ அதே மாதிரியான ரெஸ்பெக்ட், அதே மாதிரியான மரியாதை, அதே மாதிரியான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிற விஷயம் நம்ம சாவித்திரி மேமுக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரத்தில் இவருக்கு என்ன மாதிரியான ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ, அதாவது ஒரு ஹீரோக்கு சிவாஜி சாருன்னு இல்லை, ஒரு ஹீரோக்கு எந்த மாதிரியான
மாதிரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக சாவித்திரி மேமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோயினுக்கு எல்லாருமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம். சிவாஜியோடையும் ஜெமினி கணேசனோடையும் அதிக படங்களில் நடித்த சாவித்திரி அம்மா எம்ஜிஆரோட கிட்டத்தட்ட 3 படங்கள் தாங்க பண்ணாங்க. என்னென்ன படம் அப்படின்னா பரிசு அப்படிங்கிற படம், மகாதேவி அப்படிங்கிற படம், வேட்டைக்காரன் அப்படிங்கிற படம். இந்த 3 படங்கள் மட்டும்தான் பண்ணாங்க. இந்த 3 படம் தான் பண்ணாலுமே அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான நடிப்பு இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அந்த படங்களே அந்த மாதிரியான நடிப்பு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 படங்களுமே பெருசாக பேசப்பட்டது அப்படிங்கிறதும் மறக்க முடியாத உண்மை. இப்படி படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது சாவித்திரிக்கு பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் இருக்கார் இல்லையா, அவர் மேலே காதல் வருது. இவங்களும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு சில படங்களில் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு குழந்தையா 2 பேர் பிறக்கிறாங்க. விஜய் சாமுண்டீஸ்வரி அண்ட் சதீஷ் அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் சாமுண்டீஸ்வரியோட மகன் வந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு 300க்கும் மேற்பட்ட படங்களில் சாவித்திரி நடிச்சிருக்காங்க. படங்களில் நடித்தாலுமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை வருது. அதுலேயும் நம்ம ஒரு கை பார்த்துறோம்னு சொல்லிட்டு டைரக்ஷனும் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட தெலுங்கில் பார்த்தீங்கன்னா 4 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழில் குழந்தை உள்ளம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு 2 படங்கள் டைரக்ஷன் பண்ணாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை. அண்ட் ஒரு பாயிண்ட் மேலே போய் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தயாரிப்புலையும் ஈடுபடணும்னு சொல்லிட்டு ஆசை வந்து சில படங்கள் வந்து தயாரிக்கவும் செஞ்சாங்க. ஆனால் டைரக்ஷன்லையும் நடிப்புலையும் சக்ஸஸ் பார்த்த இவங்களால தயாரிப்பு, அதாவது ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக இவங்க வந்து சறுக்க தான் செஞ்சாங்க. அண்ட் முக்கியமாக இவங்களோட கடைசி காலத்தில் பொருளாதார ரீதியாக அவங்க வந்து கொஞ்சம் டவுனில் இருந்தாங்க. அப்படிங்கிற முக்கியமான விஷயத்துக்கு காரணமாக அமைஞ்சது அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச அந்த ஐடியா அப்படிங்கிற விஷயம். இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணதாலேயே பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் ஒரு பண கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. 1980 மைசூரில் ஒரு ஷூட்டிங் ஒன்று நடக்குதுங்க. அந்த ஷூட்டிங்கில் போயிட்டு கலந்துக்கிட்டு பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கும்போது இவங்களுக்கு வந்து எதிர்பாராத விதமாக மயக்கம் ஒன்று வந்துடுது. அப்படி மயங்கி கிடக்கிறாங்க. ரொம்ப நேரமாக யாருமே வந்து அவங்கள பார்க்கவே இல்லை. அதாவது சாவித்திரியை யாருமே பார்க்கல. ரொம்ப நேரம் கழித்து இவங்களை சந்திக்க வந்த நடிகை சரோஜா தேவி அவங்க வந்து ஹோட்டலில் பார்த்துட்டு இவங்க மயங்கி கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சரோஜா தேவி சாவித்திரியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ கர்நாடகாவோட சிஎம்மாக இருந்தால் குண்டூர் அவங்கள போயிட்டு சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி சாவித்திரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மயக்கம் ஆயிடுச்சு, மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அதுக்கு எப்படியாவது வந்து நீங்கள் வந்து ஒரு தீர்வு சொல்லணும், ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. சிஎம்மும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மிகப்பெரிய சிகிச்சையெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்பட்டாலும் 1 வருஷம் தான் அவங்களால வந்து நல்லபடியாக இருக்க முடியுது. கடைசி காலம் வரைக்கும் அவங்க வந்து பெட்டில் தான் இருந்தாங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா 1981 ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவங்க வந்து இறந்தும் போகிறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படிங்கிற மொழியில் பார்த்தீங்கன்னா உச்ச நட்சத்திரமாக இருந்தவங்க தான் சாவித்திரி அப்படிங்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்த நடிகைகள் எல்லாருமே எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா சாவித்திரி மேமை தான் சொல்லுவோம். எங்களோட பெஞ்ச் மார்க் அப்படின்னா சாவித்திரி மேமோட நடிப்பை நாங்கள் பீட் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் நடிகைன்னு ஒத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நடிகைகளும் அந்த சமயத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. நடிப்பை தாண்டி சாவித்திரி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. அன்னைக்கு தேதிக்கு பிரதமராக இருந்தால் லால் பகதூர் சாஸ்திரி இருக்கார் இல்லையா, அவரே இவங்க பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து இவங்க கிட்ட இருந்த விலை மதிப்பில்லாத அந்த ஒரு தங்கம், வைரம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தானமாக கொடுத்து இதை எப்படியாவது பார்த்தீங்கன்னா நிவாரணத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயத்துக்கு இதை வந்து பயன்படுத்துங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடு இல்லாமல் அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்களே, அவங்களுக்காக இதை வந்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் தானமாக கொடுத்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து லால் பகதூர் சாஸ்திரியுமே சொல்லி காட்டியிருக்காங்க. அதாவது எந்த மாதிரினா நிறைய நடிகைகள் இந்த மாதிரி முன்னாடி வந்து தானம் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், இப்படி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே முன்னேறி வருவாங்க, இப்படி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு மக்கள் மேலே ரொம்ப ஒரு ஆர்வத்தோடையும் சரி, மக்கள் மேலே ஒரு அக்கறையோடையும் சரி இருந்தவங்க தான் சாவித்திரி அம்மா. சாவித்திரி அவர்கள் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் விஜயவாடா அப்படிங்கிற நகரில் இவங்களுக்கு வந்து சிலையே வச்சாங்க. அண்டு தெலுங்கில் பார்த்தீங்கன்னா 5 டைம் ஃபிலிம்ஃபேர் விருதுமே வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்லையுமே கலைமாமணி விருது வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அண்டு இந்திய அரசு இவங்களோட நடிப்பு திறமையை பாராட்டி தபால் தலையுமே வெளியிட்டாங்க அந்த ஒரு சமயத்தில். அண்டு இது எல்லாத்தையுமே தாண்டி நடிகர்களுக்கோ இல்லை மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கோ வந்து பயோபிக் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலாகவே நடக்கும். ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அந்த பயோபிக் அப்படிங்கிறது எடுப்பாங்க. அதாவது அவங்க படங்களை பற்றி சொல்கிறது, அவங்க வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிறதுங்கிற விஷயம் ஆண்களுக்கு அதிகமாக நடக்கும். சினிமாவில் ஹீரோயினாக இருந்த பெண்களுக்கு எத்தனை படங்கள் வந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்திரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு சாவித்திரி அப்படிங்கிற பேர்லேயே கீர்த்தி சுரேஷை நடிக்க வச்சு படமாக எடுத்திருந்தாங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அந்த அளவுக்கு பயோபிக் எடுக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவங்க தான் நம்ம சாவித்திரி அம்மா அவர்கள். ஸோ நடிப்பு, மக்களுக்கு உதவி செய்கிறது, இந்த 2 விஷயத்திலும் சிறந்த விளங்கின நம்ம நடிகர் திலகம் சாவித்திரி அம்மாவோட புகழ் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் எப்பவுமே நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இன்னொரு பயோடேட்டா நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலத்தோட வாழ்க்கை வரலாறோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.